மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பிறகு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்த்துவிட்டு வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக நமக்கு தேவையான 37,000 கோடி நிதி, அந்த நிதியை மிக விரைவாக வழங்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் அமித்ஷா அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது தமிழக அரசு கேட்ட அதே தொகை நாங்களும் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டிருந்த பேரில் மிக விரைவாக அந்த நிதி வேண்டும். ஏனென்றால் எஸ்டிஆர்எஃப் என்கின்ற நிதி, அதாவது மாநில அரசு வழங்குகின்ற பேரிடர் நிதி, தங்களிடம் இருந்த நிதி அனைத்தும் செலவாகிவிட்ட காரணத்தினால் என்டிஆர்எஃப் என்ற தேசிய பேரிடர் நிதியிலிருந்து நீங்கள் தர வேண்டிய நிதியை தர வேண்டும் என்று இன்றைக்கு கேட்டதன் பேரில் மிக விரைவாக நான் அளித்து விடுகிறேன். சென்றிருக்கின்ற குழு ஒன்று நாளை திரும்புகிறது, நாளை மறுநாள் திரும்புகிறது. அதற்கு பிறகு அவர்கள் எனக்கு 21ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் அறிக்கை அனுப்புவார்கள். அந்த அறிக்கையின் மீது நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உள்துறை, அதே போல விவசாயத்துறை மற்றும் இருக்கின்ற 2-3 துறைகளை ஒன்று சேர்ந்து இந்த தேசிய பேரிடரில் எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை கலந்து ஆலோசித்து நல்ல முடிவெடுப்போம். அதாவது நிதித்துறை, விவசாயத்துறை, உள்துறை இதெல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பேசணும். பேசி முடிவெடுத்த பிறகு 27ஆம் தேதிக்குள்ள அந்த நிதி எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து விடுகிறேன் என்று அவர்கள் நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு பேச்சுவார்த்தையில் நடந்தது. நீங்க கேட்ட நிதியை கொடுப்பாங்க, எந்த மாற்றத்திற்கு என்ன டீம் போயிருக்காங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க, நிச்சயமா கொடுப்பாங்க. ஆனா நம்ம கேட்கறது 37,000 கோடி. ஆமா, 37,000 கோடி கொடுப்பாங்களா அப்படின்றத ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? ஏன்னா எப்பவுமே நம்ம கேட்கறது ஒண்ணு இருந்தா 10% தான் அதுல வந்து அவங்க அலோகேட் பண்றாங்க. அதாவது பொதுவாக இப்போ டெம்பரரி ரெஸ்டரேஷன் 15,645 கோடி, பெர்மனன்ட் ரெஸ்டரேஷன் நிரந்தரமாக தேவைப்படுறது 22,261. ஆக மொத்தம் 37,907 கோடி தேவை. இது வந்து தலைவர் தளபதி அவர்கள் நேரடியாக இந்திய நடுவண் அமைச்சரை முதல்வர் மோடி அவர்கள் சந்திக்கின்ற நேரத்தில் அவர்கள் இந்த மெமோரண்டம் கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த டீம் எல்லாம் போயிட்டு வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக அவங்க எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக அவங்க முடிவெடுக்க முடியும். 21ஆம் தேதி வரை அவங்க அறிக்கை கொடுப்பாங்க. அந்த அறிக்கை வச்சுக்கிட்டு இந்த 3 துறையும் சேர்ந்து, நிதித்துறை, விவசாயத்துறை, உள்துறை 3 சேர்ந்து ஒன்னா சேர்ந்து முடிவெடுப்பாங்க. அப்போதான் என்ன இந்த ஃபண்டிங் எவ்வளவு கொடுக்க போறாங்கன்னா அவங்களுக்கே தெரியும். இப்போ அதுக்கு முன்னால் நமக்கு தெரியாது. சார் 27ஆம் தேதிக்குள்ள நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த நிதியை அனுப்பி வைக்கிறதுக்கு சூழ்நிலைகள் ஏற்படும் என்று அவர்கள் சொல்லி உறுதியளித்திருக்கிறார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழக எம்பிக்கள் குழு சந்தித்து வெள்ள நிவாரணம் தொடர்பாக கோரிக்கையை முன்வைத்திருந்தது. அதன் பிறகு திமுக எம்பி டி ஆர் பாலு செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.